வணக்கம் நண்பர்களே. 6 அங்குலத்தில் இருக்கிற இந்த ட்ரைபல் டிசைனை தான் இன்னைக்கு நம்ம டேட்டூ பண்ண போறோம். இந்த ட்ரைபல் டிசைன்ல அப்படி ஒரு என்ன சிறப்பு அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒலி அலைவரிசையான டேட்டூ 18 இந்த ஒலி அலைவரிசைக்கு நீங்க சொந்ததாரராக மாறுங்க. இது மூலமா நான் அடிக்கடி தொடர்ந்து போடக்கூடிய காணொலிகள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரும். இது நீங்கள் இந்த ஒரு கலையை கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஒரு கலையை நீங்கள் பின்பற்றி பார்த்துட்டு வரதா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு என்னோட காணொளிகள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றத நான் சந்தேகமே இல்லாமல் நான் சொல்லுவேன். வாங்க, இந்த 5 இல்லை 6 அங்குலம் இருக்கிற இந்த ட்ரைபல் டிசைன் நம்ம ஒருத்தரோட முன்னங்கை மேலே எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத தெளிவாகவும் ரொம்ப அருகாமையிலும் உங்களுக்கு விளக்கி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரைபல் டிசைனில் அப்படி என்ன ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பழங்குடி மக்கள், குறிப்பாக நம்ம இந்தியாவில் பழங்குடி மக்கள் மிகவும் விரும்பி போடக்கூடிய, அதாவது பச்சை குத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ட்ரைபல் டேட்டூ. இந்த ட்ரைபல் டேட்டூ டிசைனை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு தனியாக ஒரு அர்த்தம் எதுவும் கிடையாது. குறிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்களும் சரி, மத்திய வயதுடையவர்களும் சரி, நடுத்தர வயதுடையவர்களும் சரி, இல்லை வயது முதிர்ந்தவங்களும் சரி, அவங்களோட டேட்டூ டிசைனை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களோட என்ன பிரதிபலிப்பு என்ன இருக்கிறது அப்படின்றத பொறுத்து தான் அவங்க தேர்ந்தெடுக்கிற சின்னமோ இல்லை உருவமோ மாறுபட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லாம் விதிவிலக்கா இந்த ட்ரைபல் டிசைன் இருக்குது. இந்த ட்ரைபல் டிசைனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்னம் இல்லது ஒரு குறியீடு அப்படின்னு தான் நாம இதை பார்க்கலாம். இதுக்காக தனியா ஒரு அர்த்தமோ இல்லை ஒரு விளக்கி சொல்றக்கூடிய ஒரு கதையோ எதுவுமே இல்லை. பண்டைய காலத்தை எடுத்துட்டீங்கன்னா பழங்குடி இனத்தவர்கள் கலாச்சார அடையாளமா இந்த மாதிரியான ஒரு டிசைனை தேர்ந்தெடுத்து அவங்க உடம்புல பச்சை குத்திக்கிட்டாங்க. ஆனா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் அவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது செல்டிக் டேட்டூ, அப்புறம் போர்ட்ராய் டேட்டூ, அதாவது தமக்கு பிடிச்சவங்களோட முகத்தை அதே மாதிரி வரைஞ்சி நம்ம உடம்பு மேலே போட்டுக்கிற டேட்டூக்கு பேர் போர்ட்ராய் டேட்டூ, செல்டிக் டேட்டூ. அதுக்கப்புறமா ஜியாமெட்ரிக் டேட்டூ, டிவோஷனல் டேட்டூ, அதாவது சக்ராஸ், அந்த மாதிரியான டேட்டூங்க போடுறது. இதெல்லாம் இப்போ ரொம்ப வழக்கமாயிட்டு இருக்குது. அதனால இந்த மாதிரியான பழைய டிசைன், அதாவது ட்ரைபல் டிசைனை விரும்புறவங்க கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில விதமான டேட்டூக்கள் ஒரு சில காலகட்டத்தில் எல்லாராலையும் ரொம்ப விரும்பி போடப்படுது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் மாறி மறைஞ்ச உடனே அந்த மாதிரியான டேட்டூங்கள் அவங்க மனசுல கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்துது. ஆனா இந்த மாதிரியான டிசைன், அதாவது ட்ரைபல் டிசைன், எப்பவுமே போடுறவங்களுக்கும் சரி, அதை பார்க்குறவங்களுக்கும் சரி, எப்பவுமே ஒரு சலிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு விளக்கமோ இல்லை ஒரு அர்த்தமோ கிடையாது. அதனால நீங்க இந்த மாதிரியான ட்ரைபல் டிசைன் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரியான ட்ரைபல் டிசைன் உங்களுக்கு சலிப்பையே வர வைக்காது. அதனால நீங்க எப்பவும் எந்த வயசா இருந்தாலும் சரி, இதை நீங்க இந்த மாதிரியான ட்ரைபல் டிசைன் நீங்க விரும்பி போட்டுக்கலாம். அதுதான் இந்த ட்ரைபல் டிசைனோட ஒரு சிறப்பான அம்சம்னு சொல்லலாம். வழக்கமா டேட்டூ கலைஞர்கள் இந்த மாதிரியான டேட்டூவுக்கு ஒரே விதமான ஊசியை பயன்படுத்தியே முழு டேட்டூவையும் போட்டுடுவாங்க. ஆனா இதுல நான் கொஞ்சம் வித்தியாசம், அதாவது வெளிப்புற கோடுக்கு 3RL ஊசியை பயன்படுத்துறது மூலமா குறிப்பா இந்த ஒவ்வொரு முனைகளுக்கும், இந்த டிசைனுக்கு இருக்கிற முனைகள், அதுக்கப்புறம் அந்த வெளிப்புற கோடுகள் எல்லாம் ரொம்ப துல்லியமா வரும் அப்படின்றதுக்காக 3RL நீடிலையும், அதாவது இந்த டிசைனு, அதாவது உள்ள இருக்கிற பகுதியை நாம நிரப்புறதுக்கு 5RS அப்படின்ற ஒரு நீண்ட ஊசியும், இந்த 2 விதமான ஊசியை பயன்படுத்தி தான் இந்த முழு டேட்டூவையும் நாம முடிக்க போறோம். இதை முழுசா பாருங்க. இந்த காணொலியை இறுதி வரைக்கும் நீங்க பார்க்கறது மூலமா இந்த மாதிரியான டேட்டூ நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமோ இல்லை ஒரு குழப்பமோ இருந்தாலும் இந்த டேட்டூவை நீங்க பண்ணும்போது பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த டேட்டூ சுமார் ஒரு 50 நிமிஷத்துல முடிச்சிட்டோம்.
நீங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற டேட்டு கலைஞரா இருந்தா கூடுதலா நேரம் எடுத்துக்கினா பரவாயில்ல. ஆனா நீங்க ஒவ்வொரு பகுதியையும் முழுமையா நீங்க நிரப்புங்க. அதுல கவனமா நீங்க செய்யறது மூலமா உங்களோட வாடிக்கையாளர் மறுபடியும் மறுபடியும் உங்களை தேடி வருவார் அப்படின்றது சந்தேகமே இல்லை. அவர் வர்றது மாத்திரம் இல்லாம இன்னும் அவரோட நண்பர்களுக்கும் உங்களை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுவார். மேலும் இந்த மாதிரியான டேட்டு கலைஞர்கிட்ட போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட திறமையை சிபாரிசு செய்வார். அதனால நீங்க எந்த ஒரு சின்ன டேட்டுவா இருந்தாலும் சரி, பெரிய டேட்டுவா இருந்தாலும் சரி, என்னோட ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை என்னன்னா, நீங்க அதிகமா கவனம் செலுத்துங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால உங்களுக்கு நன்மை தான் நடக்குமே தவிர எந்த விதத்திலையும் பாதிக்காது. இந்த மாதிரியான டேட்டுக்களை பண்ணும்போது நீங்க செயற்கையால் ஆன தோலின் மேல பண்றதுக்கு பதிலா ஒரு உண்மையான மனித சருமத்து மேல நீங்க பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா இதை நினைச்சு நீங்க இந்த பயிற்சியை நீங்க உபயோகப்படுத்திக்கங்க. டேட்டு செய்யும் போது முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க இந்த மாதிரியான டேட்டுவை எப்படி பாதுகாப்பா அவங்க காப்பாத்தி வராங்க, அதாவது எப்படி பாதுகாப்பான வழிமுறைகளோட டேட்டு சரியா குணம் ஆகிறதுக்கு எந்தெந்த மாதிரியான வழிமுறைகளை அவங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றது மூலமா உங்க மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். அதனால நீங்க டேட்டு செய்யும் போது மாத்திரம் இல்லாம டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு பல வருஷங்கள் இதே பொலிவோடவும் மங்காத வண்ணத்தோடவும் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் அப்படின்னு நீங்க சொல்றது மூலமா உங்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் இருக்கிற ஒரு உறவு சுமூகமாகும். அது மாத்திரம் இல்லாம உங்களோட நட்பு இன்னும் மேம்படும். வெளிப்புற கோடுகள் முடிவடையும் நேரத்துக்கு வந்துட்டோம். நாம இந்த கோடுகளோட முனைப்பகுதியில் இருக்கிற இடங்கள்ல இதே நீங்க 3RL கொண்டு வந்து நிரப்பலாம். இதுக்கு உள்பகுதி கொஞ்சம் அகலமான பகுதி எல்லாத்தையுமே நீங்க அந்த 5RS அப்படின்ற நீடில் கொண்டு நீங்க நிரப்புறது மூலமா அந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற வெற்றிடம் வந்துட்டு ரொம்ப சரியா நீங்க நிரப்ப முடியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 5RS நெடல், அதாவது 5 ரவுண்ட் ஷேடர் அப்படின்ற ஒரு நெடல். இதை நீங்க 5RSக்கு பதிலாக 7RS அதையும் வந்து நீங்க உபயோகப்படுத்தலாம். அதாவது ஒரு கோடுக்கும் இன்னொரு கோடுக்கும் இடைப்பட்ட தூரம் நல்ல அகலமான பகுதியா இருந்ததுன்னா நீங்க 9RS கூட வந்துட்டு உபயோகப்படுத்தலாம். இது கொஞ்சம் நடுத்தர பகுதின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் நான் 5RS அப்படின்ற நெடுல தான் நான் உபயோகப்படுத்திருக்கிறேன். இந்த மாதிரி நீங்க நிரப்பும் போது கவனமா வெளிப்புற கோடுக்கு வெளியே போகாத மாதிரி முழுமையா நிரப்புங்க. இது மூலமா அந்த ட்ரைபல் டிசைனோட வடிவம் ரொம்ப அழகா தெரியும். உங்களோட கவனம் முழுக்க முழுக்க டேட்டூல நிரப்புறதுல மாத்திரமே இருக்கட்டும். நாம கவனமா செய்யக்கூடிய எந்த வேலையும் ஒரு நிச்சயமான ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத விதி. இந்த மாதிரியான ஒரு பேக்கிங், அதாவது மைய வந்துட்டு முழுக்க முழுக்க நிரப்புறது, இந்த மாதிரியான நீங்க டேட்டூ பண்ணும்போது ஃப்ளாட் நீடிலுக்கு பதிலாக, அதாவது ரவுண்ட் நீடில் நீங்க உபயோகிக்கலாம். அதாவது இது ஒரு சின்ன பகுதின்றதுக்காக ஃப்ளாட் நீடில் வந்துட்டு நமக்கு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான ரவுண்ட் ஷேடர் நீங்க உபயோகிக்கும் போது 7லிருந்து 7.5 வரைக்கும் உங்களோட டேட்டூ இயந்திரத்தோட வேகத்தோட அளவு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரோக், அதாவது ஊசி உங்களோட கேட்ரிட்ஜை விட்டு வெளியே வர தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 mm போதுமானது. இந்த மாதிரி குறைந்த
ஒரு ஸ்ட்ரோக் வைக்கிறது மூலமா நீங்க உங்களோட ஊசியை வேகமா நீங்க சுழற்ற முடியும். பொதுவா இந்த மாதிரியான பேக்கிங் வேலைங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன வட்டம், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன கிறுக்கல்கள் நெருக்கமா நம்ம பண்றது மூலமா அந்த இடத்த ரொம்ப எளிமையா அழகா முழுமையா நாம நிரப்ப முடியும். இதே ட்ரைபல் டிசைன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அகலமாவோ பெரிய ஒரு வடிவத்திலையும் இருந்தா அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்க ஃபிளாட் நெடில் வந்துட்டு உபயோகிக்கிறது மூலமா உங்களோட வேலை ரொம்ப சுலபமா முடியும். நீங்க ஓய்வா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்துட்டு நீங்க ஒரு பதிவிறக்கம் பண்ணி உங்களோட செயற்கை தோல் மேல நீங்களே வந்து செய்து பயிற்சி எடுத்து பார்க்கலாம். அதாவது 2 நீடலையும் நீங்க உபயோகப்படுத்தி எந்த நீடல் வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான ஒரு நிரப்புதல் பணியை அழகா செய்யுது அப்படின்றத உங்களோட பயிற்சி மூலமாவே உங்களுக்கு தெரிய வரும். நீங்க இந்த மாதிரியான பயிற்சி எடுக்கிறது மூலமா மனித சருமத்து மேல ரொம்ப சுலபமா வந்துட்டு நீங்க டாட்டூ பண்ணலாம். இந்த காணொளிக்கு அடுத்து அதாவது ஹேண்ட் ஸ்லீவ்ஸ் டாட்டூ, அதாவது ஒரு கை முழுக்க வந்துட்டு நாம ஒரு டிசைன் பண்ண போறோம். அது வந்து ஒரு ட்ரைபல் டிசைன்ஸ் தான். அவர் ஒரு மாநில அளவிலான கிரிக்கெட் வீரர். அவரோட கைக்கு நாம டாட்டூ போட போறோம். அதுக்காக அவருக்கு நேரமும் நியமனமும் ஒதுக்கியாச்சு. இது முடிஞ்ச உடனே அடுத்து வர காணொலியில நீங்க அந்த டாட்டூவை பத்தி தெரிஞ்சுக்கலாம் முழுமையா. அவரோட பேர் வந்துட்டு சிவம் சிங். அவர் கர்நாடக அணிக்காக விளையாடிட்டு வர்றாரு. அவ்வளவுதான், இந்த டாட்டூ முடிஞ்சது. மறக்காம நம்மளோட டாட்டூ 18 ஒலி அலைவரிசைக்கு சந்தாதாரரா ஆகுங்கள். மறுபடியும் இன்னொரு ஆஃப் ஸ்லீவ் டாட்டூ காணொலியில் சந்திக்கலாம். இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.